Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஒரிஜினல் சூப்பரிண்டென்டன்ட் நாளைக்கு தான் வராரு. அவர் முன்னாடி நீங்க எல்லாரும் எப்படி நடந்துக்க போறீங்கன்னு ட்ரையல் பார்க்க தான் இந்த டிராமாவே பண்ணேன். இன்னும் ஒரு யூனிட் பிளட் இருந்தாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். அது இப்போதைக்கு எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. ஐயோ டாக்டர், என்னோட பிளட் குரூப்பும் அதேதான். நீங்க ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க, நான் வேணா பிளட் டொனேட் பண்றேன். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தது, உங்களை சஸ்பெண்ட் இல்ல டிஸ்மிஸே பண்ணிடுவேன். உன் வீட்டு கேட்ல இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு கவர் இருக்கு. ஓடி போய் அதை எடுத்து பாக்குறியா? ஏய், சார் பயப்படாத. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்கிட்ட சில உண்மைகளை தெரிஞ்சுட்டு போறதுக்காக தான் வந்தேன். உனக்கு தெரிஞ்ச உண்மைகளை மறைக்காம ஒண்ணு விடாம சொன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லு, கிருஷ்ணா எங்க இருக்கா? மறைக்காம சொல்லிடு கோபி. சொல்றா. அவன் எங்க இருக்கான்னு தெரியல சார். ஏய், பொய் பேசாத. கிருஷ்ணா உன்னுடைய மொபைல்ல இருந்து தான் சிவகிரியில் இருக்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஸோ அவன் எங்க இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும். மறைக்காம உண்மையை சொல்லு. சார், அவன் என் மொபைல்ல இருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணது உண்மைதான் சார். அதுக்கப்புறம் இளவரசியும் ராஜாவையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக நானும் கிருஷ்ணாவும் உங்களை பார்க்கறதுக்காக பைக்ல வந்துட்டு இருந்தோம். அப்ப யாரோ 3 பேர் கிருஷ்ணாவை கொலை பண்றதுக்காக வந்தாங்க. அப்புறம் வண்டியை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க சார். நான் கீழே விழுந்ததுனால என் காலில் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு அவங்க கிருஷ்ணாவை துரத்திட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியாது சார். சரி, அந்த 3 பேர் யாரு, எப்படி இருந்தாங்கன்னு? ஹலோ, ஏசி தான் பேசுறேன். நான் ஒரு என்கொயரியில் இருக்கேன், திருப்பி கூப்பிட்றேன். அந்த 3 பேர் யாரு, எப்படி இருந்தாங்கன்னு உன்னால் அடையாளம் சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு சொல்லு. ஒருத்தன் தாடி வச்சுட்டு தோடு போட்டிருந்தான். இன்னொருத்தன் குட்டையா இருந்தான். ஒருத்தன் ஒல்லியா உயரமா இருந்தான் சார். அதில் ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி சுருட்ட முடி இருக்குமா? ஆமா சார். அந்த ஹைட்டாக இருக்கவனுக்கு? அவனுக்கும் அதே மாதிரி தான் சார் இருந்தது. 2 பேருமே நிறைய முடி வச்சிருந்தாங்க சார். ஏன் சண்முகம், நாம இவன் ரூமுக்கு போகும்போது 3 பேர் வந்தாங்களே, ஒருவேளை அவங்களா இருக்குமோ? இவ சொல்ற அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கும் அப்படித்தானே தோணுது. ஆமா, அந்த 3 பேருக்கும் கிருஷ்ணாவுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஏன் இவனை கொல்ல வரணும்? சார், அந்த 3 பேர் யாருன்னே கிருஷ்ணாவுக்கே தெரியாது சார். என்ன சொல்ற? ஆமா சார், கிருஷ்ணா செத்துட்டான்னு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு நான் அவனை கோயில்ல போய் பார்த்தேன் சார். அப்பதான் எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னான் சார். உளுந்தூர்பேட்டையிலிருந்து கிருஷ்ணாவை கொலை பண்றதுக்காக துரத்திருக்காங்க சார். ஸோ கிருஷ்ணா உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சா இளவரசி அண்ணியும் ராஜாவும் வெளியில வந்துருவாங்கன்னு யாரோ திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஆமா சண்முகம், எனக்கும் அப்படிதான் தோணுது. யாரா இருக்கும்? உன் மேல மோதின வண்டி நம்பர் உனக்கு தெரியுமா? ஒரு வண்டி நம்பர் மட்டும் ஞாபகம் இருக்கு சார். TN02 0278 இல்ல 0287 தெரியல சார். சார், நான் அதை பார்த்துக்கிறேன். கிருஷ்ணாவை கொல்ல வந்தவங்களை நீ பார்த்தாலோ இல்லை கிருஷ்ணா உன்னை காண்டாக்ட் பண்ணாலோ வெளியில் இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். புரியுதா? புரியுது சார். சார்,
கிருஷ்ணாவை அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க சார். போலாம். எப்படி இருக்க ராஜா? உள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் போன தடவை சுப்பிரமணியம் வந்தப்போ கிருஷ்ணன் சாகலை, உயிரோட தான் இருக்கான்னு சொன்னார். அவனை பற்றி தகவல் ஏதாவது கிடைச்சதுங்களா? இன்னும் இல்லை ராஜா. இப்போ கூட நானும் சண்முகமும் இது விஷயமா கிருஷ்ணா ஃப்ரெண்டு கோபி இருக்கான்ல, அவனை போய் விசாரிச்சுட்டு தான் வரும். ஆமாம், நீயும் இளவரசி அண்ணியும் ஜெயிலில் இருக்க விஷயம் தெரிஞ்சு உங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் என்னை பார்க்கணுன்னு 2 பேரும் வந்திருக்காங்க. அதுக்குள்ளே வர வழியில் 3 ரவுடிங்க அவங்கள கொலை பண்ணுறதுக்காக துரத்திருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த கோபி தப்பிச்சிட்டான். ஆனால் கிருஷ்ணா என்ன ஆனான்னு தெரியல. ஒருவேளை கிருஷ்ணாவை அவங்க கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை கிருஷ்ணாவை கஸ்டடியில் வச்சுருக்காங்களான்னு எதுவுமே தெரியல. என்ன சண்முகம், அந்த ரவுடிங்க யாரு? அவங்க எதுக்காக கிருஷ்ணாவை கொலை பண்ணணும்? இது விஷயமா தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தோம். ராஜா, உனக்கு யாராவது பர்சனலாக எதிரிங்க இருக்காங்களா? எனக்கு எதிரிங்கன்னு அப்படி யாருமே இல்லை சண்முகம். எனக்கு பர்சனலாகவும் சரி அஃபிஷியலாகவும் சரி அப்படி யாருமே கிடையாது. அன்னைக்கிட்ட கேட்டப்போவும் எதிரிங்கன்னு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த கார்த்திகை பற்றி கேட்டப்போ கூட அவன் அந்தளவுக்கு இறங்க மாட்டான்னு சொன்னாங்க. அப்போ அந்த ரவுடிங்க யாரு? எதுக்காக அவங்க கிருஷ்ணாவை எய்ம் பண்ணுறாங்க? ஓகே, நான் கண்டுபிடிக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, நாங்கள் கிளம்புறோம். வரே ராஜா. சரி. யாரா நீ? என் வீட்லயே ஆட்டை போட வந்திருக்கியா? தம்பி சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாதீங்க தம்பி. ஏய், என் வீட்டுக்கு வந்து என்னைய சத்தம் போடாதங்கறியா? என்ன கொல்றதுக்கு ரவுடிங்க வராங்க தம்பி. ஆமா, யார் நீ? உன்னதுக்கு ரவுடி துரத்திட்டு வராங்க? கண்ணன் குரூப் ஆஃப் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அதுக்கு என்னப்போ? அதோட எம்டி நான் தான். கண்ணன் குரூப் ஆஃப் கம்பெனி எம்டியா? ஆமா. என்ன சார் இது? சரி, அப்புறம் பேசலாம். முதல்ல வாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். நீங்க போங்க, நான் போய் கேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்க உள்ள போங்க. போங்க போங்க. இது வலி மாத்திரை ஒன்று இருக்கு, அது போட்டா வலி போயிடுமேன்னு பாக்குறேன். அது இங்கதான். எங்க கதவு உடைக்குமாடா? நீங்க உள்ள போங்க. நீங்க உள்ள போங்க சொல்றேன். ஏய், இப்ப கதவு திறக்க போறே இல்லடா? ஏய், வெளிய வாடா. யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், வெட்டுக்காயத்தோட இங்க ஒருத்தன் வந்தானா? ஏய், சொல்றா. ஆமா, அதுக்கு என்னப்போ?
ஏய் என்ன நக்கலா? மரியாதை வெளியே அனுப்புடா. ஏய் அவனோட சேர்ந்து நீயே செத்துருவ. நீ அந்த மர்டர் கேஸ்ல தலைமறைவா இருக்கிற வாண்டட் கிரிமினல் தர்மா தானே நீ? சொல்றா. என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? உன் பேர் என்னடா? உன் ஜாதகமே எனக்கு தெரியும். நேற்று தான் ஃபைல் என் டேபிளுக்கு வந்தது. ஆமா, யார் நீ? சிட்டியில் உன்ன மாதிரி ரவுடிங்களோட அட்டுழைத்தை அடிக்கிறதுக்காக புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா. நேற்று தான்டா சார்ஜ் எடுத்தேன். உன் ஃபைலை ஃபுல்லாக பார்த்துட்டேன். நீ என்ன போட்டு தள்ளுறியா? இங்கேயே ஒன்று போடுறா. வாங்க சார், அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்க. தம்பி நீங்க போலீஸா? ஐயோ, போலீஸில் ஒன்றும் இல்லை சார். சும்மா அவங்க பயமுறுத்ததுக்காக ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தை சொன்னதுக்கு தான் பயந்து ஓடினானுங்க. இல்லாட்டி போனால் ஒத்தையில் அவனுக்கு கூட சண்டை போட்டு உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் சினிமா ஹீரோவா? இல்லையா, அந்த ரவுடி பேரெல்லாம் சொன்னீங்களே, அது எதாச்சும் அவன் கையை பார்த்து அவன் கையில் அவன் பேரை பச்சை குத்தி வச்சிருந்தான். சும்மா அசப்ஷனில் அடிச்சு விட்டா அது நம்மளே அதுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இதை பார்த்து தான் அவனுக்கு பயந்து ஓடினானுங்க. தம்பி இது ஏன் துப்பாக்கி உங்ககிட்ட எப்படி வந்தது? அது நீங்கள் தப்பிச்சு உள்ளே வரும்போது கீழே விழுந்திருக்கு, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம், துப்பாக்கியை வச்சுட்டு எதுக்கு சார் பயந்து ஓடி வரீங்க? போட்டு தாக்க வேண்டியதானே? இதுல புல்லட் இல்லையா, டம்மி ஆகி போச்சு. புல்லட் இல்லையா சார்? சுட்டிருந்தா என் கதி என்ன இருக்கு? இவ்வளோ பெரிய அருவாலாம் வச்சிருந்தேன் சார், மொக்கையா இருப்பேன் சார். புல்லட்லாம் துப்பாக்கி எதுக்கு சார் வச்சிருக்கீங்க? எப்பவுமே நான் லோட் பண்ணி தான் வைப்பேன். இன்னைக்கு என் டிரைவர் என்னை பழி வாங்கிட்டான். என்ன சார் சொல்கிறீங்க? நான் இன்னைக்கு கிளப்பில் போய் சீட்டு விளையாட போயிருந்தேன். நிறைய பணம் ஜெயித்தேன். என்கிட்ட தோற்று போன எதிராளி என்னை அடித்து அந்த பணத்தை பிடுங்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் பிளான் தெரிஞ்சு போய் அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகி என் வண்டியில் நான் புறப்பட்டேன். வர்ற வழியில் கார் ஏதோ ஸ்டக்கப் ஆகி நின்று போச்சு. அவன் அனுப்பிச்ச ஆளுங்க என்னை வெட்டுறதுக்காக துரத்திட்டு வந்தாங்க. இந்த துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளிடலாம் துப்பாக்கி எடுத்து சுட்டா துப்பாக்கியில் குண்டு இல்லை. அப்போ பார்த்தா என் டிரைவர் இருந்துச்சு ஓடுறான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, கார் தானா நிற்கல, இவன் வேணுன்னே நிறுத்தியிருக்கான்னு. துப்பாக்கியில் இருந்த குண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டாயா. என்ன பண்ணுறது, அவனுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடியாரத்துக்குள்ள கையில் வெட்டி விட்டானுங்க. அப்போ தான் தடுமாறி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி உள்ளே வந்துட்டப்பா. இது முதல்ல அந்த டிரைவரை போட்டு தள்ளு சார். அந்த நம்பிக்கை துரோகிகளை விடவே கூடாது. போடுறையா தம்பி, என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். அப்போ நான் கிளம்பிட்டுமா? எங்கே கிளம்புறீங்க இந்த நிலைமையில? முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க சார். வெளியே எங்கே மறைஞ்சிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க, பார்த்துக்கலாம். என்னால் வீணா எதுக்கு சிரமம்? ஒரு சிரமமும் இல்லை சார். நான் இங்கே தனியாக தான் தங்கியிருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடம் உங்களுக்கு சேஃப்டியான இடமும் கூட. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. வேண்டாம்பா, நீங்கள் போங்க, நம்ம காலையில் பேசிக்கலாம். போங்க போங்க, தயங்க போங்க, நாளைக்கு பேசிக்கலாம். போங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? யாராவது வாங்கல. ஐயோ என்னாச்சு என்னாச்சு இருக்கு? சார் சார் என்னாச்சு சார்? மயக்கமாயிட்டாரே சார். மயக்கமாயிட்டாரா சார்? என்னாச்சு? யாரு? ராமசுப்பு சார்? ராமசுப்பு சார்? இவர உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா? உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். அண்ணே ஒரு ஆட்டோ கூட்டு வாங்கண்ணே. அண்ணே ராமசுப்பு சார்? ராமசுப்பு சார்? ராமசுப்பு சார் தூக்குங்கம்மா.
வா கார்த்தி, வா கார்த்தி. அப்புறம் என்ன சாப்பிட்ற? என்ன அப்படி பார்க்குற? இவனுங்கெல்லாம் யாருன்னு பார்க்குறியா? நேற்று ராத்திரி என்ன வெட்டுறதுக்காக துரத்திட்டு வந்தானுங்களே அந்த ரவுடி பசங்க. கார்த்தி, இவன் யாருன்னு தெரியுமா? நேற்று ராத்திரி சொன்னனே என் டிரைவர் என்னை வந்து நடு ரோட்டில் விட்டு போயிட்டான்னு, அந்த நம்பிக்கை துரோகி இவன் தான். நீ என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நேற்று கண்ணை என் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். விட்டுட்டு வந்துட்டேனா? ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. நாயே, ஏன் உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றியா நீ? கண்ணில் இருந்து புல்லட்டையும் எடுத்துட்டு நடுத்தருவில் காரை விட்டு போயிட்டான். இதுல மட்டும் புல்லட் லோடா இருந்தா ராத்திரி உங்களை நாய சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சுட்டு தள்ளி இருப்பா. அந்த சேகர் காசு கொடுத்துட்டானா நான் யாரு என் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னைய போட்டு தள்ள வந்துருவீங்களா? உங்களை பிடிச்சதுமே அந்த சேகர் எப்படி ஓடி போனா பாத்தீங்களா? ஐயோ, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதியா? காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டியா? எங்களை மன்னிச்சிருக்கியா? எங்களை மன்னிச்சிருக்கியா? இனிமே அப்படி செய்ய மாட்டாங்க ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா உள்ள வரலாமாண்ணே? ஐயா கவுன்சிலரு. அண்ணே வணக்கண்ணே. நான் கவுன்சிலரு. என்ன இந்த பக்கம்? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுண்ணே. என்ன தப்புயா? ஒன்றும் இல்லைண்ணே, பசங்க நம்ம பசங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாம சேகர் கொடுக்குற காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னது? இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. யோ, நேற்று ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தவன் இந்நேரம் இவனுங்க எனக்கு பால் ஊற்றிருப்பானுங்க. நல்ல வேலை இந்த தம்பி என்ன காப்பாற்றணும். இவனுங்களை போய் மன்னிச்சு விட சொல்றியா நீ? அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே, இந்த ஒரு தடவை ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, எனக்காக ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. இனிமே உங்க வலிக்கே வர மாட்டேயா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. அண்ணே அவங்களுக்காக நான் வேணா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணே. பாவம் புள்ள குட்டிக்காரங்கண்ணே. மணி அண்ணே, நீ சொல்றியங்கிறதுக்காக இவனுங்களை இந்த தடவை மன்னிச்சு விட்றேன். ஏய், இனிமேல் ஏதாவது அவசரப்பட்டு ஆட்டையை பொண்ணுன்னு ஆசைப்பட்டீங்க அந்த இடத்துல புதைச்சிடுவேன். இல்லையா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஐயா. வாங்கடா. ரொம்ப நன்றிண்ணே, நடக்க மாட்டேண்ணே. சரி ஏய் வாங்கடா வாங்கடா வாங்க. அவனுங்க கூலிக்கு மாரடிக்கிறான், அவனுங்களை மன்னிச்சு விட்டான். ஆனா நீ துரோகி, நம்பிக்கை துரோகி. உன்னை உயிரோடய விடக்கூடாதுடா. நீ மன்னிச்சு விட்டுருங்கய்யா. தாசு, இவன் உடம்புல உசுறு மட்டும் தாண்டா இருக்கணும், மொத்த எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்கடா. தூக்கிட்டு வாங்கடா. பண்ண மாட்டேயா, பெரிய மாட்டேயா, பண்ண மாட்டேயா. கார்த்தி, வழக்கமா அவனுக்கு என்ன பரிகார பூஜை நடக்குமோ அது நடக்கும். விரோதியை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா துரோகிகளை மட்டும் மன்னிக்கவே கூடாது. என்ன சொல்ற? கண்டிப்பா சார், அவங்களெல்லாம் வெட்டி புதைக்கணும். நேற்று ராத்திரி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுதுல்ல? அது வேற ஒன்றும் இல்லை, நேற்று ராத்திரி நான் அவனுக்கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டேன். கார்த்தி, எனக்கு நீ மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்க, என் உசிரியை காப்பாற்றிருக்க. உனக்கு என்ன வேணும்னு தயக்கம் இல்லாமல் கேளு. என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம் சார், உங்கள் துப்பாக்கியை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், வேற ஒன்றும் வேண்டாம் சார். சரி கார்த்தி, உனக்கு என்ன உதவி வேணாம் தயக்கப்படாமல் என்கிட்ட கேட்கலாம், எப்போ வேணாம். புரிஞ்சதா? சரி சார், கிளம்புறேன். என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லை, கோயிலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம். மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா? என்னப்பாச்சு? பதட்டப்படாதீங்க, சாப்பிடாம விரதம் இருந்து பிரகாரத்தை சுத்தினதுனால லோ பிபி ஆகி விழுந்துட்டாரு. இப்போ ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திருக்கு, நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எதுக்கு இந்த விரதெல்லாம் உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை தம்பி. அந்த படுபாயப்ப கார்த்திக்கு உங்கள் தொழிலுக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா, அதுலேருந்து நீங்கள் விடுபடணுங்கிறதுக்காகத்தான் 5 வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் சாப்பிடாம விரதம் இருந்து அந்த அம்மன்கிட்ட வர்றதா வேண்டிக்கிட்டேன். அதான் கோயிலுக்கு போனேன். சுற்றி வரும்போது தான் எதிர்பாராம. வயசாயிடுச்சுப்பா உங்களுக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, நீல் பெயின் வேற இருக்கு. இப்படி நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எதுக்கு இந்த விரதெல்லாம் உங்களுக்கு இப்போ? சரி விடுங்க, அவரோட நம்பிக்கை அது. பாவம் பெரியவர், அவர் மனசை ஏன் காயப்படுத்திக்கிட்டு? எங்கங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸுங்க, இவ்வளவு தூரம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா. ஐ எம் சிவகுமார், தென்மொழி கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி. சுப்பிரமணி. நைஸ் மீட்டிங். எனக்கு இளவரசியோட ஹஸ்பண்ட்ங்க. ஓ ஐ எம் சாரி சுப்பிரமணி, இது வரைக்கும் நம்ம மீட் பண்ணது இல்லையா, அதனால தான் நான். பரவாயில்லைங்க. ஆமா, ஏதோ கார்த்திக் வந்து இடைஞ்சல் பண்ணான்னு சொன்னீங்களே, அவனை நீங்க தட்டி கேட்க கூடாதா? அதுக்கெல்லாம் ஒரு டைம் வருங்க. அவன் சுயரூப தெரிஞ்சு தான் மாலா மேடமே அவனை ஆஃபீஸ் விட்டு துரத்திட்டாங்கல்ல. ஓ அப்படிங்களா? எங்க நீங்க இளவரசி போய் பாத்தீங்களா? வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? சுப்பிரமணி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்க சீனியர் லாயர் இருக்காரு, அவர் வேணா கேஸ் ஹேண்டில் பண்ண சொல்லுவா. ஐயோ வேண்டாங்க, இளவரசி கூடிய சீக்கிரம் விடுதலை ஆயிடுவா. எப்படி? அவ கொலை பண்ணதா சொன்ன கிருஷ்ணா உயிரோட தான் இருக்கான். என்னங்க சொல்றீங்க? கிருஷ்ணா உயிரோட இருக்கானா? ஆமாங்க. எங்க அவனை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சா உடனே இளவரசி ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல? என் தம்பி தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கான், எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவான். சரிங்க, எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எப்போ வேணாலும் நீங்க என்ன கூப்பிடலாம். சரிங்க. கவலைப்படாதீங்க தம்பி, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிங்க, நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருங்களேன், போகும்போது உங்களை அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் பைக்ல தான் வந்திருக்கேன். அப்படியா? வரேங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். சரி வாங்கப்பா போலாமா? வாங்க. நீங்க இருங்க, நான் எடுக்கிறேன். ஹலோ, சீக்கிரம் ரெடி ஆகிடு, நானும் ரெடி ஆகிறேன். 4:30க்குலாம் நம்ம அங்கே இருக்கணும், சரியா? என்ன? கொஞ்சம் வெளில வா, உங்ககிட்ட பேசணும். என்னால வெளியெல்லாம் வர முடியாது. இப்ப நான் வீட்ல இருக்கேன். ஏய், நான் உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கோ பீச்சுக்கோ பார்க்குக்கோ சினிமா தியேட்டருக்கோ உன்னை கூப்பிடல. உன் வீட்டுக்கு வெளியே தான் கூப்பிடுறேன், வா. என்ன மிரட்டுறியா? மிரட்டலடா செல்லம், உண்மையை சொல்றேன். கேட்டு சாத்திருக்கு, வீடு திறந்திருக்கு, வீட்டுக்கு முன்னாடி 2 கார் நிக்குது, முன்னாடி ரெட் கலர் கார் நிக்குது, பிளாக் கலர் கார் பின்னாடி நிக்குது, அதுக்கு நடுவுல என் பைக் நிக்குது. நான் இப்போ ரெட் கலர் கார் மேல சாஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செல்லம், வரியா? எதுக்காக இங்க வந்த? என் ஹஸ்பண்ட் வீட்ல இருக்காரு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இரு 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 என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி 24 மணி நேரமும் பேசிக்கிட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்க போல இருக்கா? வேணா வேலைக்கு போலையா? இப்ப என்ன வேணும் உனக்கு? பணம் தான். ஏய், என்ன அங்கேயும் எங்கேயும் திரும்பி 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 பார்த்துக்கிட்டு இருக்க? கழுத்து சுலுக்கிக்க போகுது, பார்த்து. ஏண்டி, நான் உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கேட்டதுக்கு 25 லட்சத்தை கொடுத்துட்டு அப்படியே டீல்ல விட்டுட்டேன். பேலன்ஸ் செட்டில்மெண்ட் எப்பமா? இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. என் ஹஸ்பண்ட் வந்துட போறாரு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நோ 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 நோ.
நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் போடக்கூடாது. நான் தான் உனக்கு ஆர்டர் போடணும். நான் சொல்லுவேன், நீ அதை செய்யணும். அதுதான் விதி. இன்னும் 2 நாள்ல எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து சேரணும். இல்ல இப்போ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்னா அடுத்த தடவை ஹாலுக்கு வந்து உக்காந்துருவேன். எப்படி? ஐயோ, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நான் ஃபோன் பண்றேன் உனக்கு. நீ முதல்ல தயவு செஞ்சு கிளம்பு. முடிவு இப்ப தெரிஞ்சாகணும். தயவு செஞ்சு கிளம்பு. பிலோ பிலோ ஐயோ, தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். அவர் வந்துட போறாரு. பிலோ எங்க இருக்க? என்னடா? என்னடா? ஐயோ, 3 வருஷம் லவ் பண்ண நானே உன்னை இவ்வளவு உரிமையோட கூப்பிட்டதில்ல. 3 மாசம் கல்யாணம் பண்ணிட்டு முட்டா பையன் எவ்வளவு உரிமையா கூப்பிடுறான் பாரு. கேக்குறாரு. என்னடா? ப்ளீஸ் 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 கிளம்பு. ப்ளீஸ் கிளம்பு. ப்ளீஸ் போயிடு. ப்ளீஸ். இப்படி கூல கும்பிடு போடுறத விட்டுட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. Bye. பிலோ ஏய் பிலோ, இவ்வளவு நேரம் ரெடி ஆகாம எங்க போன? அம்மா வெளியில என்ன சத்தம்? இல்லங்க, ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண சர்வீஸ் சென்டர்ல இருந்து வந்தாங்க. என்ன ஃப்ரிட்ஜ் ரிப்பேரா? அம்மா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. இல்லங்க, நம்ம ஃப்ரிட்ஜ்ல ப்ராப்ளம் இல்ல. பக்கத்து வீட்டுக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்காங்க. இங்க ஏதாவது ரிப்பேர் பண்ணுமான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இங்க பாரு, எதுக்கு இப்படி விசாரிச்சுட்டு வரவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? தினமும் டிவி பேப்பர்லாம் பாக்குறல்ல. தண்ணி வேணும்னு வருவானுங்க, சர்வீஸ் பண்ணணும்னு வருவானுங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாம பிரச்சனை? அதனாலதான் இனிமே வராதீங்கன்னு சொல்லிட்டு கேட்டை லாக் பண்ணிட்டு வந்தேன். சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். ம். என்ன சண்முகம், கோபியை கண்டுபிடிச்சிட்டா கிருஷ்ணாவை கண்டுபிடிச்சிடலாம், கிருஷ்ணாவை கண்டுபிடிச்சிட்டா இளவரசியை விடுதலை பண்ணிடலாம்னு சொன்னேன். போதும். ஏதாவது முன்னேற்றம் இருக்கா, இல்ல அதுவும் அண்ணன் கேஸ் மாதிரி தானா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே சண்முகம். ஒவ்வொரு தடவையும் உங்க அண்ணன் கோர்ட்டுக்கு போகும்போது இந்தா வந்துருவாரு இப்ப வந்துருவாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. உங்க அண்ணனும் வந்த பாடு இல்ல. ஒருவேளை என்ன சமாதானப்படுத்துற மாதிரி சுப்பிரமணியும் சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றியோன்னு நினைச்சேன். அதனாலதான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ அண்ணனை ஜாமீன்ல எடுக்கிற விஷயமா நான் வக்கீல பார்த்துட்டு தான் இருக்கேன். நாளைக்கு அவரை தான் பார்க்க போறேன். அநேகமா இந்த தடவை ஜாமீன் கிடைச்சிரும். ஆமா, நீ வக்கீல் ரொம்ப நம்பிக்கை கொடுத்திருக்காரு. சரி, அதை விடுங்க. இளவரசி விஷயம் என்னாச்சு? இளவரசி அண்ணி விஷயத்திலையும் முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. நான் கோபியை கண்டுபிடிச்சிட்டேன். கோபி கிருஷ்ணாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டானா? கிருஷ்ணா இப்ப எங்க இருக்கானா? இல்ல அண்ணி, கோபிக்கே கிருஷ்ணா எங்க இருக்கான்ற விஷயம் தெரியல. அது எப்படி மாமா? அது எப்படி அவனுக்கு தெரியாம போகும்? ஆமா இல்ல, அவனுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? ஒருவேளை அவன் உங்ககிட்ட பொய் சொல்றானோ? இல்ல கயல், கோபி பொய்யெல்லாம் சொல்லல. அவனும் கிருஷ்ணாவும் சேர்ந்துதான் இளவரசி அண்ணியை காப்பாத்துறதுக்காக என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருந்திருக்காங்க. வர வழியில யாரோ கிருஷ்ணாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. டேய், கிருஷ்ணாவுக்கும் அவனுக்கு என்னடா பகை? ஒருவேளை இளவரசியும் ராஜாவும் வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக யாராவது பண்ற சதியா இருக்குமோ? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. இல்ல மாமா, எனக்கு என்னவோ
அந்த கிருஷ்ணா நல்லவே இல்லைன்னு தோணுது. ஆமா, அவன் லீலா வாழ்க்கையில விளையாடின மாதிரி வேற நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடி இருப்பான் போல இருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட யாராவது கூட அவனை கடத்தி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கலாம்ல. அப்போ இளவரசியை காப்பாற்றவே முடியாதா? நிச்சயம் வெளியே கொண்டு வந்துடலாம். நீ எனக்கு என்னவோ அந்த கிருஷ்ணா எங்கேயோ உயிரோடு இருக்கான் தான் தோணுது. அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கொலைகார கும்பல் யாரு, அவனை கைட் பண்ணுறது யாரு, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அன்னையும் வெளில ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அந்த நல்ல காரியத்தை சீக்கிரமே பண்ணு சண்முகம். அம்மா எங்க இருக்கே? குட்டி உன் சின்ன மாமனார் வந்திருக்காரு, வா. இந்தா. கண்ணே, ஃபைலை பாருமா, அதில் கொஞ்சம் கையெழுத்து போடணும். அதில் கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுமா. அதுக்குள்ளேயே பேனா இருக்குமா, அதை எடுத்து கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடு. என்னால இதுல கையெழுத்து போட முடியாது. மாடி, நீ அதுல கையெழுத்து போடுறதுனால ஒரு 1000 குடும்பம் பொழைக்குமா. தயவு செஞ்சு கையெழுத்து போட்டு கொடு. என் புருஷனுக்கு சொந்தமான எத்தனையோ சொத்துக்களை நீங்க தான் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் போதாதா? அவர் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் எழுதி வச்சு இந்த இடத்துல தான் நீங்க ஃபேக்டரி கட்டணுமா? ஏன் உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சொல்லுங்க, வேற இடமே இல்லையா? வேற ஒன்றும் இல்லைம்மா, உரத்தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு உன்னோட இடம் தான் சரியா இருக்கும்னு இன்ஜினியரும் சொன்னார். அது மட்டும் இல்லை, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி உரத்தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு கவர்மெண்ட்ல ரூல்ஸும் இருக்காம்மா. அம்மாடி, இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணுங்கிறதே உன் பையனோட எதிர்காலத்தை மனசில் வச்சுதாம்மா. பையன் வளர வளர நாளைக்கு ஃபேக்ட்ரியும் பெருசாக வளர்ந்துரும் இல்லையா? எல்லாம் உங்கள் 2 பேர் நன்மைக்காகத்தான். தயவு செஞ்சு கையெழுத்து போட்டு கொடுமா. என் பேர்ல இருக்கிற இந்த நிலத்தையும் எப்படியாவது என்கிட்ட இருந்து பறிக்கணும்ன்ற எண்ணத்துல தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. என் உயிரே போனாலும் அது நடக்காது. இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்னால கையெழுத்து போட முடியாது. என்ன ஆடிட்டர் சார், நீங்களும் இவர் கூட சேர்ந்துட்டீங்களா? தாமரை, என்ன தப்பா நினைக்காதம்மா. உன் நிலத்துல ஃபேக்டரி கட்ட நீ பர்மிஷன் கொடுத்துட்டேன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு. என்ன சிவமணி சார், தாமரைக்கு விருப்பம் இல்லாத இந்த விஷயத்துல நீங்க அவங்களை கட்டாயப்படுத்த முடியாது. உங்க அண்ணன் சொத்துக்களோட ட்ரஸ்ட் நிர்வாகிங்கிற முறையில இதை அனுமதிக்கவே முடியாது. சார், நான் என்ன சொத்தை அழிக்கிறதுக்காகவா கேட்குறேன்? சொத்தை உருவாக்குறதுக்காக தானே சார். அவங்களுக்கு தான் ஏதோ புரியல, நீங்க எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாதா? இங்க பாருங்க, யாரும் சொல்லி உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏற்கனவே எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். என்னால இந்த பத்திரத்துல கையெழுத்து போட முடியாது முடியாது முடியாது. சேஷாத்ரி சார், தயவு செஞ்சு இந்த ஆள் பேச்ச நம்பி இனிமேல் எதையும் செய்யாதீங்க. நீங்க கிளம்பலாம். தாமரை தான் முடிவை சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, கிளம்புங்க.
சொல்லு மீனா. அம்மா, அப்பா ஏன் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? நான் அவர்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். போன் ஆன் பண்ண சொல்லுமா. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. அம்மா, என் அவசரம் புரியாம பேசாத. நான் அவர் கூட இமீடியட்டா பேசணும். உடனே போனை ஆன் பண்ண சொல்லு. அதான் என்கிட்ட சொல்லுன்னு சொல்றேன்ல. என்னடி, ஏதாவது பிரச்சனையா? நீ பேசுறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இழுத்து விட்டுருக்க போல இருக்கு. சொல்லுடி, என்ன விஷயம்? அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் அப்பா கிட்ட தான் பேசணும். கொஞ்சம் பர்சனல். நீ போனை ஆன் பண்ண சொல்லனாலும் பரவாயில்ல. இந்த போனையாவது அவர்கிட்ட கொடுக்குறியா? மீனா, நான் உன்னை பெத்தவ. எனக்கு தெரியாம அப்படி என்ன நீ அப்பா கூட பர்சனலா பேசணும்? ஏதாவது பண பிரச்சனையா? அம்மா, ஏமா இப்படி கழுத்து இருக்கிற? போனை கூட நான் கொடுக்க வேண்டியதானே? விளக்கம் கேட்டு ஏன் இப்படி சாகடிக்கிற? நீ முதல்ல போனை அப்பா கிட்ட கொடு. ஏண்டி, எதுவுமே சொல்லாம இப்படி பதறி அப்பா கிட்ட பேசணும் அப்பா கிட்ட பேசணும்னா எனக்கு டென்ஷனா இருக்காதா? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல. அம்மா, நான் தான் சொன்னேன்ல அப்பா கிட்ட தான் பேசணும்னு. சரி, நீ அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். உன்கிட்ட விளக்கம் கொடுக்கிற நேரத்துல நானே அங்க நேர்ல வந்துருவேன். போனை வை. மீனா மீனா மீனா, இரு, நான் சொல்றது கேளு. என்ன? நீ இங்க நேர்ல வந்தாலும் உங்க அப்பாவை பார்க்க முடியாதுடி. ஏன்? அவர் கனடா கிளம்பி போயிருக்காரு. அதனாலதான் என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்றேன். ஹலோ மீனா. மீனா, என்னடி பேச்சையே காணோம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எதுக்கு அப்பா கனடா போனாரு? சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவர் கிளம்பி ரெடியாகி ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்டயே கனடாக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. உன்ன மாதிரி நான் அவர்கிட்ட கோவப்பட முடியுமா சொல்லு? இப்ப கனடா போறதுக்கு என்ன அவசரம்? ஏண்டி, பிசினஸ் விஷயமா போறேன்னு சொல்றவர்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? போயிட்டு வாங்கன்னு தான் சொல்ல முடியும். சரி, எப்ப திரும்பி வருவாரு? போன உடனே போன் பண்றேன்னு சொன்னாரு. இப்ப வரைக்கும் போன் வரல. அவர் என்னைக்கு தான் சொன்ன மாதிரி செஞ்சிருக்காரு. சரி சரி, அவர் கதையை விடு. உன் பிரச்சனை என்ன மீனா? என் பிரச்சனை எல்லாம் நானே பாத்துக்கிறேன். போனை வை. ஏய் இருடி, என்னமோ சொல்ல வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லாமையே போனை வைக்கிறேங்கிற. நான் வேணா உங்க வீட்டுக்கு வரட்டுமா? ஐயோ வேணாம். ஏய், நான் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்கட்டுமா? ஐயோ மா, அப்படிலாம் எதுவும் நீ பண்ணிடாத. தேவையில்லாம இங்க வந்து நிக்காத. அவருக்கு போன் பண்ணாத. ஓகேவா? நானே சமாளிச்சுக்கிறேன். நீ முதல்ல போனை வை. மீனா தாமரை, தாமரை, என்னாச்சு? ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க? எல்லாம் என் தலைவிதியை நினைச்சுதான். யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு பார்க்க போனேன். அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படி இருக்க. யார் வந்தாங்க? வேற யாரும் இல்ல, என் சின்ன மாமனார் சிவமணியும் எங்க சொத்தோட ட்ரஸ்ட் நிர்வாகி சேஷாத்ரி சாரும் தான் வந்திருந்தாங்க. என்ன சொன்னாங்க? உனக்கு சொன்னா புரியாது இளவரசி. தாமரை, ஏதாவது பிரச்சனைனா மத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசு. அப்பதான் மனசுல இருக்க பாரம் குறையும். என்ன பிரச்சனை? சொத்துக்கள்லாம் ட்ரஸ்ட்ல இருக்கிறதுனால சிவமணியால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த சேஷாத்ரி ரொம்ப நல்ல மனுஷன். அவரு நிர்வாகம் பண்ணிட்டு வர்றதுனாலதான் அந்த சொத்து பாதுகாப்பா இருக்கு. அதனால இவன் பேர்ல இருக்கிற அந்த சொத்தை அவன் பேர்ல மாத்தி எழுதிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த சிவமணி என்ன பாக்குறதுக்காக இன்னைக்கு வந்தான். நான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். என்ன விட இளவரசி, நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை. ஆனா என் புள்ள கோடீஸ்வர வாரிசு. அவன் நிலைமைய பாத்தியா? என் வயித்துல வந்து பிறந்த பாவத்துக்காக இந்த ஜெயிலே வளர வேண்டியதா போயிடுச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னும் 2 நாள்ல அவனுக்கு பிறந்த நாள்.
ஒரு நல்ல நாள்ல கூட உனக்கு சந்தோஷம் தர முடியல என்னால. இந்த கொடுமை எல்லாம் என்னால தானே. என் வயித்துல வந்து இந்த புள்ள பிறந்ததுனால தானே. தாமரை, இப்ப என்ன? திலீபனோட பிறந்த நாள நல்லா கொண்டாடினா உனக்கு சந்தோஷம் தானே. இந்த வருஷம் திலீபனோட பிறந்த நாள நல்லபடியா கொண்டாடலாம். எப்படி இளவரசி, இத்தனை நாள் முடியாதது எப்படி இப்ப முடியும்? முடியும், நல்லபடியா முடியும். நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். அண்ணே, சாமலி, சாமலி, இத்தனை நாள் என்னை விட்டுட்டு எங்கப்பா போனீங்க? சாமலி குட்டி, நல்லா படிக்கிறியாம்மா? நல்லா படிக்கிறேன்ப்பா. அண்ணே, வாங்கண்ணே. ஜானகி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீதான் கிளச்சு போயிட்ட. அதான் வீட்டுக்கு வந்துட்டார்ல, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா சரியாயிடுவார் அண்ணி. அண்ணே, உள்ள வாங்க. வாங்கண்ணே. ஒரு நிமிஷம் ஏரியா. வாங்கண்ணே, வாங்க. சுப்பிரமணி, வீடு நல்லா இருக்குடா. 3 லட்சம் ரூபாய்க்கு லீஸ்க்கு எடுத்துருக்கோண்ணே. பணம் கூட சண்முகம் தான் ஏற்பாடு பண்ணான். அமைதியா இருக்குண்ணே. தண்ணி பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. சாம்லி பாப்பா ஸ்கூல் கூட இங்கிருந்து பக்கம்தான். அப்படியா? சண்முகம், இவரை இப்ப ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்த மாதிரி நிரந்தரமா வெளியில கொண்டு வந்துருவில்ல? அவர் என்ன பிளான் பண்ணி பண்ணாரு? எதேச்சியா நடந்தது தானே. அதனால விடுதலை ஆயிடுவார்னு அட்வொகேட் சொல்லியிருக்காரு. என்ன, டெய்லி அவர் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும். அதை நான் பார்த்துக்கிறேன். சண்முகம், இவரை இப்ப ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்த மாதிரி இளவரசியும் வெளியில கொண்டு வந்துடலாம்ல? ஜாமீன்ல எதுக்கு அண்ணி? அவங்கள விடுதலையே பண்ணிடுவாங்க. அதுக்கான சோர்ஸ் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணா அவங்க அம்மா கிட்ட பேசினதை டேப்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேப்பை அட்வொகேட் கிட்ட கொடுத்துருக்கோம். கிருஷ்ணா இறந்துட்டான்னு சொல்லி தானே அண்ணியை ஜெயிலில் வச்சிருக்காங்க. அவன் இறக்கலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அண்ணியை விடுதலை பண்ணிடுவாங்கல்ல. அண்ணி, முதல்ல அண்ணன் நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கட்டும். நீங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க. மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கோமே. வாயா. அண்ணே, எதுக்குண்ணே இப்ப கண் கலங்குறீங்க? அதான் ஜாமீன் கிடைச்சிருச்சுல்ல, கவலைப்படாதீங்கண்ணே. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வக்கீல வச்சு வாதாடி உங்களை கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடுறோம். தம்பி, 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்கடா. என்னன்னு நீங்க? என்னென்ன இதெல்லாம்? மூத்த பிள்ளையா இருந்தோம். உங்களுக்கு என்னால எதுவும் செய்ய முடியலையடா. டேய், நான் உங்க 2 பேருக்கு பாரமா தானடா இருந்திருக்கேன். எதுக்கு இப்ப இதெல்லாம்? விடுங்கண்ணே. ஆனா ஒண்ணு, நான் ஜெயிலுக்கு போனதுனால ஒரு நல்லது மட்டும் நடந்திருக்குடா. எனக்கு பொறுப்பு வந்துச்சுடா சுப்பிரமணி. இனிமே பொறுப்புள்ள மனுஷனா
என் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா, என் குழந்தைக்கு நல்ல தகப்பனா, உங்க 2 பேருக்கும் நல்ல மூத்த அண்ணனா நடந்துப்பட்டா. சரிண்ணே, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். ம், போங்க. சண்முகம் அண்ணா, நீ சொன்ன மாதிரி கேசட்டை ஆதாரமா வச்சுட்டு இளவரசியை வெளியில கொண்டு வந்துடலாம் இல்ல? கொண்டு வந்துடலாண்ணே. ஆறுமுகண்ணே எப்படி வந்தாரோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் இளவரசி என்னையும் வெளியே கொண்டு வந்துடலாம். சரிடா. அவன் கொலை பண்ண பார்த்தது யாரை தெரியுமா? யார மாமா? இளவரசி அண்ணி யாரை கொலை பண்ணிட்டு தான் ஜெயில இருக்காங்களோ அந்த கிருஷ்ணாவை. இப்ப யாரும் தெரியுமா உனக்கு? தெரியுமாடா உனக்கு? என் பொண்டாட்டி. யார் மேல சந்தேகப்படுற? வேற யாரும் இல்லைண்ணே, கையில் தான். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.